ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். இறை வார்த்தையை கேட்க நம்மை தயார் செய்வோம். எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய நவநாளிலே மீண்டுமாய் எங்களை ஒரு குடும்பமாய் கூட்டி சேர்த்தமைக்காக நன்றி கூறுகிறோம். ஒரு தாய் பிள்ளைகளாக குடும்ப உணர்வோடு இங்கே குழுமி இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலரை பற்றி நாங்கள் சிந்திக்க இருக்கின்ற, நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கருத்துக்களை தகுந்த விதமாய் எடுத்து சொல்லவும் கேட்டு புரிந்து கொள்ளவும் தூய ஆவியின் துணையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இயக்கம் அளிக்கும் ஆவியே, இயங்க வைக்கும் ஆவியே, இறைவன் அளித்த நல்வாக்கே, இனியம்மில் எல்லாமே உமதாகுமே. இயக்கம் அளிக்கும் ஆவியே, இயங்க வைக்கும் ஆவியே, இறைவன் அளித்த நல்வாக்கே, இனியம்மில் எல்லாமே உமதாக்குவாய். ஆவியே, தூய ஆவியே, இந்தாகும் தினம் தீர்க்கும் நல்வோற்றே, ஆவியே, தூய ஆவியே, இந்தாகும் தினம் தீர்க்கும் நல்வோற்றே, இயக்கம் அளிக்கும் ஆவியே, இயங்க வைக்கும் ஆவியே, இறைவன் அளித்த நல்வாக்கே, இனியம்மில் எல்லாமே உமதாக்குவாய். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கின்ற போது ஆசையாய் அழகாய் பெயர் வைக்கின்ற பெற்றோர் உண்டு. கனி என்றும் மலர் என்றும் தமிழ் என்றும் இப்படியாக அழகாக பெயர் வைக்கின்ற பெற்றோர், அழகி என்றும் அழகன் என்றும் அழகாய் பெயர் வைக்கின்ற பெற்றோர் உண்டு. அதே சமயத்தில் அறிவோடு பெயர் வைக்கின்ற பெற்றோரும் உண்டு. அரசியல்வாதிகள் பெயர்கள், காமராஜர், அண்ணாதுரை, ஜார்ஜ் புஷ், பில் கிளின்டன், இப்படியெல்லாம் அரசியல் தலைவர்கள் பெயரை வைக்கின்ற பெற்றோரும் உண்டு. தத்துவ மேதைகள் பெயரை வைப்பார்கள், அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், இப்படி தத்துவ மேதைகள் பெயரை வைக்கின்ற பெற்றோரும் உண்டு. பிறகு இசையமைப்பாளர்கள், அவருடைய பெயரை வைக்கிறது இளையராஜா, ஏஆர் ரகுமான், சந்திரபோஸ், தேவா, இப்படி இசையமைப்பாளருடைய பெயரை வைத்து அழகு பார்க்கின்ற பெற்றோரும் உண்டு. அன்பார்ந்தவர்களே, இவையெல்லாம் தாண்டி கிறிஸ்துவர்களாகிய நாம் புனிதர்கள் பெயரையும் வைத்து அழகு பார்க்கிறோம். அந்தோணி, ஆரோக்கியசாமி, செபஸ்தியார், இப்படி பலவிதமாக புனிதர்களுடைய பெயரை வைத்து அழகு பார்க்கின்ற பெற்றோரும் உண்டு. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இவர்களை போல என்னுடைய பிள்ளை இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை. பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறது இருக்கட்டும். ஒரு சகோதரன் தான் வளர்த்த நாய்க்கு லைக்கா என்று பெயர் வைத்தான். இது நடந்தது. நான் கேட்டேன், என்ன லைக்கான்னு என்ன அர்த்தம், எதுக்கு லைக்கா என்று பெயர் வைக்கிறாய்? அப்போது அவன் சொன்னான், மனித வரலாற்றில் முதலாக நிலவுக்கு விண்கலம் அனுப்பிய போது மனிதர்களை அனுப்புவதற்கு முன்பாக நாயை வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாயை வச்சு தான் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நாயினுடைய பெயர் லைக்கா. ஆனால் சென்ற அந்த விண்கலம் திரும்பி வரவில்லை, நாயை அங்கே இறந்து போச்சு. இருந்தாலும் மனு குலத்திற்காக முதல்ல நிலவுக்கு சென்று உயிரை கொடுத்தது ஒரு நாய். மனித குலத்திற்காக அந்த நாய் தியாகம் செய்திருக்கிறது. எனவே அது வரலாற்றிலே இடம் பிடித்த ஒரு நாயினுடைய பெயர். எனவே
தன்னுடைய நாய்க்கு கூட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாயினுடைய பெயர் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய பெயரை லைகா என்ற அந்த சகோதரன் பெயர் வைத்தான். அன்பு சகோதர சகோதரிகளே, பொதுவாக ஒரு பங்கு பிரிகின்ற போது அல்லது ஒரு பங்கு உருவாக்கப்படுகின்ற போது அந்த பங்குக்கென்று ஒரு பாதுகாவலர் நியமிக்கப்படுவார். அந்தோனியார், செபஸ்தியார், அல்லது இப்படி உங்கள் பங்குக்கு புனித பிரான்சிஸ் சவேரியார் பாதுகாவலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். எதற்காக? ஏன் புனித செபஸ்தியார் உங்களுடைய பங்குக்கு பாதுகாவலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்? உண்மையிலேயே அன்பு சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் கொடுத்து வைத்தவர்கள். அல்லேலூயா, நாம் கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் பிரிவினை சபை சகோதர சகோதரிகள் அவர் சொல்லுவார்கள், நாம் புனிதருடைய வணக்கத்தை வைத்திருப்பது சிலை வழிபாடு என்று சொல்லி. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் புனிதர்கள். புனிதர்களுடைய வணக்கம் தாய் திருச்சபை அனுமதிப்பதற்கு காரணம் நமக்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சாதாரண மனிதர்கள். இன்றைக்கு அவர்கள் புனிதர்கள் என்ற ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? சாதாரணமாக நம்மை போல குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான். அவர்கள் இந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நீயும் நானும் ஏன் உயரக்கூடாது என்று நமக்கு முன்மாதிரியாக இருப்பதற்காகத்தான் புனிதர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே கத்தோலிக்க திருச்சபையிலே புனிதர்களுடைய வணக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, நமக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. எப்படி நாம் தெருவிலே பல அரசியல் தலைவருடைய சிலைகளை பார்க்கிறோம், அவர்களெல்லாம் மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நான் இந்த சமுதாயத்திற்கு பயன்பட்டது போல நீயும் சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்று அவர்கள் சிலையாக நின்று பாடம் போதிக்கிறார்கள். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, அதே போலத்தான் புனித சவேரியார் நம்முடைய பங்கிற்கு பாதுகாவலராக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் தன்னுடைய வல்லமையை வைத்து நமக்காக பரிந்து பேசவும், தன்னுடைய வல்லமையை வைத்து நம்மை பாதுகாக்கவும், தன்னுடைய வல்லமையை வைத்து நம்மோடு இருந்து நமக்கு நல்லது செய்யவும், நமக்காக இறைவனிடத்தில் பரிந்து பேசவும் புனித சவேரியார் இருக்கிறார். அதை விட மேலாக, இந்த எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அவரை போல, அந்த புனிதரை போல நீயும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் புனித சவேரியார் இந்த பங்குக்கு பாதுகாவலராக கொடுக்கப்பட்டிருக்கிறார். பாமால பாடிடுவோம் சவேரியாரே, உம பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே, கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே, உமக்கு கோவில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே. இதெல்லாம் கொண்டாட்டத்திற்கு. பாமாலை பாட வேண்டியதுதான், பாதம் தொட்டு வணங்க வேண்டியதுதான், கொண்டாட வேண்டியதுதான், கோயில் கட்டி கொண்டாட வேண்டியது எல்லாமே இருக்கட்டும். ஆனால் அதைவிட முக்கியமாக அந்த புனிதர் எப்படி வாழ்ந்தார் அதை நாம் பின்பற்றவில்லை என்றால் பாதம் தொட்டி வணங்கி புண்ணியமில்லை, பாமாலை பாடி புண்ணியமில்லை, கோயில் கட்டி புண்ணியமில்லை, கொண்டாடி புண்ணியமில்லை. அந்த புனிதரை போல நீயும் நானும் வாழ வேண்டும். அதற்கு முன்னால் என்ன வேணும்? அதற்கு அந்த புனிதரை பற்றி இந்த பங்கில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் அந்த புனிதரை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். பெரியவர்கள் தெரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் தெரியும். புனித பிரான்சிஸ் சவேரியார் ஸ்பெயின் நாட்டிலே பிறந்தவர், வசதியான குடும்பத்திலே பிறந்தவர், பக்தியான குடும்பத்திலே பிறந்தவர், பக்தியாக வளர்ந்தவர். பக்தியில் வளர்ந்ததனால குருமடத்தில் சேர்ந்து அவர் இயேசு சபை குருவானார். இயேசு சபை குருவானது மட்டுமல்ல, இயேசு சபையை உருவாக்கிய புனித லோயோலா இஞ்ஞாசியாருக்கு நெருங்கிய நண்பர். எனவே அந்த சபையை ஆரம்பித்தவர்களிலே புனித பிரான்சிஸ் சவேரியாரும் ஒருவர். இயேசு சபையின் முதல் 7 குருக்களிலே பிரான்சிஸ் சவேரியாரும் ஒருவர். ஆகவே இயேசு சபை குருவாகி அந்த சபையின் மூலமாக விசுவாசத்தை பரப்புவதற்காக நாடு நாடாக சென்று தென்கிழக்கு ஆசியா முழுவதும், இந்தியா, ஜப்பான், மலாக்கியா, இப்படி பல நாடுகளுக்கு சென்று நற்செய்தியை போதித்தவர். இது மட்டுமல்ல, ஒரு புனிதர் என்று சொல்லுகின்ற போது புனித நிலைக்கு உயர்த்தப்படுவதற்கு அவர்கள் புதுமைகள் செய்திருக்க வேண்டும். அதை வைத்துத்தான் திருச்சபை ஒருவரை புனிதர் என்று அங்கீகரிக்கின்றது. அந்த விதத்தில் நான் தேடி பார்த்தேன், பிரான்சிஸ் சவேரியார் என்னென்ன புதுமைகளை செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நற்செய்தியிலே சொல்லப்படுகிறது, என்னில் விசுவாசம் கொள்பவன் நான் செய்யும் செயல்களையும் செய்வான். ஏன்? நீங்க சொல்லுங்க, ஏன்?
அதைவிட பெரியவற்றையும் செய்வான். ஆக புனித பிரான்சிஸ் சவேரியார் இடத்துல அது வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். இயேசு இறந்தவர்களை உயிர்ப்பித்தார், நோயாளிகளுக்கு சுகம் கொடுத்தார், காற்றையும் கடலையும் கண்டித்தார், அதனை அமைதிப்படுத்தினார். ஆக பிரான்சிஸ் சவேரியாரும் இந்த புதுமைகளை எல்லாம் செய்திருக்கிறார். இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார், நோய் குணப்படுத்தி இருக்கிறார். ஒரு முறை அவர் கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருந்த போது அலைகள் எழுந்து காற்று அதிகமாக இருந்த சமயத்தில் தன்னிடத்தில் இருந்த அந்த சிலுவை, பாடுபட்ட சிலுவை, அது அதை வைத்து தான் அவர் பிரசங்கம் செய்வது உண்டு, அதை கடலிலே எரிந்திருக்கிறார். காற்று ஓய்ந்தது, அலையும் ஓய்ந்தது. ஆனால் மீண்டும் அந்த சிலுவை அவருடைய கரத்திற்கு வந்தது. எப்படி? நண்டு கொண்டு வந்து இடத்திலே சேர்த்ததாம். அதுவும் ஒரு புதுமைதான். அதுக்கு என்ன அறிவு இருக்கு? அதுக்கு எப்படி தெரியும்? கடவுள் அந்த நண்டை பயன்படுத்தி அந்த சிலுவை மீண்டும் கொண்டு வந்து அவருடைய கரத்திலே சேர்த்திருக்கிறார். இது மட்டுமல்ல, பிரான்சிஸ் சவேரியாருக்கு செஸ் விளையாடவே தெரியாதாம். ஆனால் ஒரு இடத்துல ஒரு போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்றாராம். அது ஒரு கதை உண்டு. இப்படி பலவிதமான புதுமைகள் பிரான்சிஸ் சவேரியார் தன்னுடைய வாழ்க்கையிலே நிகழ்த்தி இருக்கிறார். அவர் நிகழ்த்தவில்லை, அவரை கொண்டு கடவுள் நிகழ்த்தி இருக்கிறார். தான் இருக்கிறேன் என்பதை பிரான்சிஸ் சவேரியார் மூலமாக கடவுள் மக்களுக்கு என்பித்திருக்கிறார். பிரியமானவர்களை, பழைய ஏற்பாட்டிலே மோயிசனை தலைமையாக கொண்டு இஸ்ராயல் மக்களை கடவுள் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து உரிமை நாட்டிற்கு கொண்டு செல்கின்றார். ஆக மோயிசன் மூலமாக அவர் வெளிப்படுத்திய அடையாளங்கள் எல்லாம் மோயிசன் பெரியவர் என்று காட்டுவதற்காக அல்ல, மோயிசனை பயன்படுத்தி அவர்களை வழிநடத்துகின்ற கடவுள் எவ்வளவு பெரியவர் என்று காட்டினார். ஹல்லேலூயா! இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஆக அப்படி அவர் வழிநடத்தி கொண்டு போகின்ற போது செங்கடலை கடந்து மக்கள் எல்லாம் கடந்து சென்று விட்டார்கள். அப்போ அந்த சமயத்தில் கடவுள் என்ன செய்கிறார்? மீண்டும் மோயிசனிடத்தில் அவருடைய கோலை உயர்த்து என்று சொன்ன உடனே அவர் உயர்த்துகிறார். அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த எகிப்திய மன்னனுடைய படைத்திரள் தண்ணீரிலே மாட்டிக்கொண்டது. அந்த நேரத்தில் எஞ்சி நின்றவர்கள் என்ன சொன்னார்களாம்? கடவுளே அவர்கள் சார்பில் நின்று போராடுகிறார். அவங்க போராடல, இஸ்ராயல் மக்கள் சார்பாக கடவுளே நின்று போராடுகிறார் என்று சொல்லி திரும்பி ஓட ஆரம்பித்தார்களாம். ஹல்லேலூயா! ஆம். ஆக கடவுள் நிரூபிக்கிறார். ஒருவர் மூலம், ஒரு சாதாரண மனிதன் மூலமாக இறைவன் தன் வல்லமையை நிரூபிக்கிறார். அப்படித்தான் சவேரியார் மூலமாகவும் அவருடைய புதுமைகள் மூலமாகவும் அவருடைய போதனைகள் மூலமாகவும் அவருடைய வாழ்க்கையின் மூலமாகவும் இறைவன் தன்னை வெளிப்படுத்தினார். அன்பு சகோதர சகோதரிகளே, சவேரியார் செய்த புதுமைகளுக்கு மேலாக கடவுள் மிகப்பெரிய புதுமையை அவர் மூலமாக செய்தார். அது என்னவென்றால், அழியாத அவருடைய உடல். நூற்றாண்டுகளாக அழியாத அவருடைய உடல் இன்றைக்கும் கோவாவில் இருக்கிறது. 10 வருடத்திற்கு ஒரு முறை மக்களுடைய பார்வைக்காக, வணக்கத்திற்காக எடுத்து வைக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்க, இந்த வருஷத்தோட கடைசி, இந்த வருஷத்தோட கடைசி. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இனிமேல் திறக்க மாட்டாங்களாம், இப்படிலாம் சொல்லுவார்கள். இந்த வருடமும் இந்த வருஷம் கூட திறந்தாங்கன்னு நினைக்கிறேன், போயிட்டு வந்தாங்க. ஆகவே இப்படி 10 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த அழியாத உடல் மக்களுடைய பார்வைக்காக, வணக்கத்திற்காக வைக்கப்படுகிறது. இறைவன் தன்னுடைய பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மனிதனை எப்படி மாட்சிப்படுத்துகிறார்? அந்த உடல் அழியாமலேயே இன்றைக்கும் பாதுகாக்கப்படுகிறது இறைவனால். இது மிகப்பெரிய புதுமை. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி ஒரு முறை சீன நாட்டில் அவருடைய உடல் கோவாவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக அவர் முன்பே வைக்கப்பட்டிருந்த இடம் மலாக்கியா தீவு. அங்கே சீன நாட்டில் ஒரு முறை 1552ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், அப்போது மக்களுடைய பார்வைக்காகவும் வணக்கத்திற்காகவும் புனித சவேரியாரின் உடல் வைக்கப்பட்ட போது நிறைய பேர் பார்த்து கொண்டு வந்தார்கள். அப்போது திடீர்னு ஒரு போர்ச்சுகீசிய பெண் என்ன பண்ணாலாம், அவருடைய கட்டை விரலை கடிச்சு எடுத்துக்கிட்டாங்களாம். அந்த உடல், அவருடைய உடல் ஒரு பாகம் தன்னோடு இருக்க வேண்டும், புதுமைக்குரிய அந்த உடலுடைய ஒரு பாகம் தன்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டை விரலை கடித்து எடுத்து கொண்டார்களாம். இது ஒரு செய்தி, அவருடைய பற்றிய ஒரு குறிப்பில். பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சவேரியாரை பார்க்க கோவாவுக்கு காசு செலவு பண்ணி போக வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய எந்த பாகத்தையும், காலையோ கையையோ விரலையோ எதையும் கடித்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்து அவரை நாம் பின்பற்றினால் போதும். அவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றினால் போதும். அதைத்தான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் மகிமைப்படுத்தப்படுவோம் அவரை போல வாழ்ந்தால். அவரிடத்தில் விளங்கிய புண்ணியம் என்ன? தான் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும். அவருக்கு ஆர்வம் தாங்கல, நாடு நாடா போய் பார்க்கிறார்.
அவர் போதித்து கொண்டு இருக்கிறார். எத்தனை ஆயிரம் பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். கடவுளை ஆசீர்வதித்த அந்த கரம், எத்தனையோ ஞானஸ்நானம் கொடுத்த அந்த கரம் இன்றைக்கு அழியாமல் ரோமையிலே பாதுகாக்கப்படுகிறது. அவருடைய கரம், வலது கரம். ஆக அவரிடத்தில் இருந்த அந்த ஆர்வம், நற்செய்தியின் மேல் அவர் கொண்டிருந்த ஆர்வம், எப்படி உயிர்த்த ஆண்டவரை பற்றி சீடர்கள் பேசிய போது ஆட்சியாளர்கள் அவரை தடுத்தார்கள், அவரை பற்றி பேசக்கூடாது. இன்றைக்கு முதல் வாசகத்தில் கேட்டோம், அவரை இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று சொன்னபோது பயந்து நடுங்கிய ராயப்பர், அவரை எனக்கு தெரியாது என்று மறுதளித்த ராயப்பர், ஒரு பெண்ணுக்கு பயந்து மறுதளித்த ராயப்பர், அவர் என்ன சொன்னார்? நாங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க எங்களால் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க எங்களால் முடியாது. கடவுளுக்கு கீழ்ப்படிவதா, மனிதருக்கு கீழ்ப்படிவதா? யாருக்கு கீழ்ப்படிவது? நீங்களே சொல்லுங்கள் என்று சொல்லி நாங்கள் கண்டிப்பாக போதிப்போம் என்று சொல்லி தீவிரமாக போதித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான ஒரு பக்தி, விசுவாசம், விசுவாசத்தை தான் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல், ஒரு வாஞ்சை புனித சவேரியாரிடத்தில் விளங்கியதால் தான் அவர் நாடு நாடாக பயணம் செய்து நற்செய்தியை போதித்தார். புனித சவேரியார் உருவத்தில் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, ரொம்ப குள்ளமாக தான் இருப்பாராம். உருவம் ரொம்ப குள்ளம் அவர். அப்படி ஒரு குள்ளமான மனுஷன். எப்படி அன்னை தெரேசா பார்ப்பதற்கு ரொம்ப பலவீனமான ஒரு பெண், ஒன்றும் வாட்டசாட்டமான ஒரு ஆள் கிடையாது, பலவீனமான ஒரு பெண். ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்த வைராக்கியம், பிடிவாதம். உண்மையிலே அன்னை தெரேசாவிடத்தில் நிறைய பிடிவாதம் உண்டு, பிடிவாதம். ஆக அப்படிப்பட்ட ஒரு பிடிவாதமும் வைராக்கியமும் புனித பிரான்சிஸ் சவேரியாரிடத்தில் விளங்கியதனால்தான் நாடு நாடாக சென்று, தேசம் தேசமாக சென்று நற்செய்தியை போதித்தார். பிரியமானவர்களே, நான் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய அடிப்படை கடமை. அடிப்படை கடமை. குருவாகி எனக்கு மட்டும் இது அல்ல, நான் மட்டும் பிரசங்கம் வச்சு நற்செய்தியை பரப்புவதல்ல. ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை உண்டு. நான் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, மைக் போட்டு பேச வேண்டாம், வீடு வீடாக சென்று செய்ய வேண்டாம். குடும்பத்தில் பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய விசுவாசத்தை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. பிள்ளைகளுக்காக நீங்கள் கல்வியை கொடுக்கலாம், காசு பணம் சேர்த்து வைக்கலாம், அதெல்லாம் இரண்டாம் பட்சம். நீங்கள் எவ்வளவு கல்வி கொடுத்தாலும் சரி, காசு பணம் கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் கூட அழிஞ்சு போகும். ஆனால் அதோடு சேர்த்து விசுவாசத்தை கொடுத்து விடுங்கள், அவங்கள யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கல்வியோடு சேர்ந்து கடவுள் பக்தியும் கொடுத்து விடுங்கள், அந்த பிள்ளைகளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். கல்வி என்பது உலக வாழ்வைக்காக, கடவுள் பக்தி என்பது அதையும் தாண்டி. கடவுள் பக்தி என்பது மனசாட்சிக்கு பயந்து வாழ. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள், என் பெற்றோரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிறேனா? இந்த கேள்விக்கு ஆம் என்று பதில் வந்தால் நாம் கடமையில் தவறவில்லை, இல்லை என்றால் மிகப்பெரிய தவறு செய்கிறோம். என் பெற்றோரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை அவசியம் நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். பிள்ளைகளுக்கு பிடிக்காது பல சமயத்தில். விடுமா, என்ன ஜபம், குடும்ப ஜபம், என்ன பூசை, போர் அடிக்குது. 3 வேளை சாப்பிட்றது கூட போர் தான் அடிக்கும். டெய்லி 3 வேளை சாப்பிட்றோம், டெய்லி செய்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது. தினந்தோறும் ரொட்டீனாக திரும்பி திரும்பி செய்கின்ற காரியங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அதெல்லாம் போர் அடிக்காமல் ஆன்மீக விஷயங்கள் மட்டும் போர் அடிக்குதுன்னு சொன்னால் சரியான விதத்தில் நாம் புரிந்து கொள்ளுதலை பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை. எனவே நமக்கு அன்பு பெற்றோரே, நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படையான கட்டாய கடமை நமக்கு உண்டு என்பதை இன்றைய நாளிலே புரிந்து கொள்வோம். புனித சவேரியாரை பார்த்து ஜெபிப்போம். உம்மை போல நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக வாழவும், நாங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுக்காக ஜெபியும் என்று மன்றாடுவோம். ஆமென்.